வணக்கம். நான் உங்கள் ஈரோடு தமிழரசு. இப்போ பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், திராவிட மாடல் முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதியார் அவர்களுடைய பெயரிலேயே உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு திட்டத்தினை ஜூலை 15 பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பிறந்த தினத்தில் துவக்கி வைத்தார். கடலூரில் துவக்கி வைத்தார். இன்றைக்கி அது பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 10,000 முகாம்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு கூட நடந்து கொண்டு இருக்கிறது. சரி, இந்த முகாமில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, மக்களெல்லாம் அரசுகளை தேடி, அரசு அதிகாரிகளை தேடி, அரசு அலுவலகங்களுக்கு சென்ற காலம் போய், இன்று மக்களை தேடி அரசு அதிகாரிகள் வந்து மக்களுக்கு சேவை செய்கிறாங்கன்னா, இதுதான் திராவிட மாடல் அரசு. எல்லோருக்கும் எல்லாமான அரசு. ஏன்னா மக்களெல்லாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா யாரும் சிரமப்படக்கூடாதுங்கிறக்காக ஒரு அழகான அவர் தலைவர் தளபதியார் அவர்களுடைய பெயரிலே உங்களுடன் ஸ்டாலிங்கிற ஒரு பெயரிட்டு இன்றைக்கி நாடு முழுவதும் இந்த முகாம்கள் மிகச்சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. காரணம் என்னென்னா, மக்களை நேசிக்கிற தலைவர் தான் நம்முடைய அன்பு தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்கள். பார்த்திங்கன்னா அங்கே அந்த முகாமில் பார்த்திங்கன்னா எல்லாமே, அதாவது மின்சாரத்துக்கு வாரியத்தில் ஏதாவது உங்களுக்கு வேலை வேணுமா, அதாவது அங்கே ஏதாவது உங்களுக்கு வேலை காரியமாகணும், வேலை ஆகணுமா, அதை பண்ணிக்கலாம். அல்லது வீட்டு வசதி வாரியத்துறையில் ஏதாவது ஆகணுமா, அல்லது ஆதார் கார்டு ஏதாவது திருத்தம் பண்ணணுமா, அல்லது உங்களோட வீட்டறிக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அங்கே கூடிய, அல்லது உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை அதில் ஏதாவது சங்கடம் இருக்கா, அதை தீர்த்து தர்றாரு. இப்படி அதிகாரிகளை கூப்பிட்டு அங்கேயே, அல்லது பட்டாசிட்டா இது வேணுமா, பட்டாசிட்டா அங்கேயே அதிகாரிகள் கூப்பிட்டு, தாசில்தார் கூப்பிட்டு, அந்த விஓ அதிகாரிகள் அங்கேயே இருக்கிறாங்க, அங்கேயே கூப்பிட்டு உடனுக்குடன் தீர்வு காணக்கூடிய அரசு தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு. இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களுடன் ஸ்டாலின் பெயரில் இன்றைக்கி நாடு முழுவதும் இன்றைக்கி மிகச்சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. இதை கூட நமக்கு ஆகாதவர்கள் என்று நாம் சொல்லவில்லை, அவர்கள் தான் நம்மளை நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் கூட ஹைகோர்ட்டில் எல்லாம் போய் ஸ்டே வாங்கினாங்க, அதாவது தடை விதித்தார்கள். எப்படி அவரோட பெயரை நீங்கள் பயன்படுத்தி இந்த மாதிரி பண்ணலாம் அரசு ஏதாவது சொன்னாங்க. ஆனாலும் அதையும் நாம் வென்று இன்றைக்கு இன்றைக்கி அந்த அரசே நீதிபதியாக ஒரு தலையில் அவர் கூப்பிட்டு அவர்களை, இது மக்களுக்கு சேவைக்கூடிய சேவை தான், அதனால் இதை செய்யலான்னு சொல்லி அவங்களும் அனுமதி கொடுத்து இன்றைக்கி சிறப்பான முறையில் வந்து இன்றைக்கி அருமையாக இந்த திட்டம் போயிட்டுருக்குது. மக்களுக்கு அனைத்தும் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு ஒரே இடத்துல கிடைக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு நிதர்சனமான உண்மை. அங்கே பார்த்திங்கன்னா அமைச்சர்கள் போய் அவங்க கொடுக்குறாங்க, அல்லது அமைச்சர் இல்லாத இடத்துல சட்டமன்ற உறுப்பினர் கொடுக்குறாங்க, மேயர் கொடுக்குறாங்க, நகராட்சி தலைவர்கள், பேரூராட்சி தலைவர்கள், உள்ளாட்சி தலைவர்கள், இவங்க எல்லாம் போய் அங்கே பங்கெடுத்து அந்த முகாம் சிறப்பாக பண்ணி இன்றைக்கி மக்களுக்கு எல்லாமே போய் சேருது. தமிழ்நாட்டுக்கு கூடிய மக்களெல்லாம் பார்த்தா இன்றைக்கி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்களை வந்து கொண்டாடுறாங்க. கொண்டாடக்கூடிய முதல்வராக இன்றைக்கி இந்திய ஒன்றிய கண்டத்திலே முதல்வருக்கெல்லாம் முதல்வராக சிறந்து விளங்குகிறார். அந்த முதல்வரை நாம் போற்றுவோம், அவரை நாம் போற்றி வணங்கி மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.